யோகிராம் சரத்குமார் அவருடைய தேடலோடு அவர் இருக்கார். அவர் கபாடியா பாபான்னு ஒரு அங்கே காசியில் இருக்கிற ஒரு நபர் வந்து வழிகாட்டுறாரு, உனக்கான குரு தென்னிந்தியாவில் தான் இருக்காருன்னு. தென்னிந்தியாவிற்கு பயணிக்கிறார். பயணித்து அரவிந்தரை சந்திக்கிறாரு, அப்புறம் வந்து ரமணரை சந்திக்கிறாரு, பப்பா ராமதாஸையும் ஒரு 2-3 பயணங்களுக்கு பிறகு சந்திக்கிறாரு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரமணரும் அரவிந்தரும் மகா சமாதி அடைந்த பிறகு தனக்கான குரு வேறு ஆல்டர்னேட்டே இல்லை. ஏன்னா ஒரு ஆள் ஏபிசின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏபி இல்லாத போது சி மட்டும்தான் கடைசி ஆப்ஷன் அப்படின்னு அனந்தாசிரமம் காஞ்சன் காட்டுக்கு பப்பா ராமதாஸ் கிட்ட போய் சரண்டர் ஆகிறார். அவர் சரண்டர் ஆகும்போதும் அவர் ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இருக்கார். ஒரு குழந்தைகள்லாம் இருக்குது. இருந்தாலும் அவர் தீட்சை வேணும் அப்படின்னு போய் கேட்கும்போது அங்கே வந்து அவருக்கு தீட்சை வழங்கப்படுது. தீட்சைன்னா அங்கே வழங்கப்படுற தீட்சைங்கிறது ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படிங்கிற ஒரு மந்திர தீட்சை தான். ஆனால் அனந்தாசிரமத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா காஞ்சன்கோட்டில் எந்த விதமான ராமர் படம் இருக்காது. அங்கே எந்த விதமான ராமரை சம்பந்தமான ராமாயணம் புக்கு கூட அங்கே கிடையாது. ஆனால் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்ங்கிறது உருவமாக இருக்கின்ற ராமனோ அயோத்தி ராமனோ இல்லை. அங்கே வந்து பப்பா ராமதாஸ் தருகின்ற ராமநாமம் என்பது ஆத்மராமம். இதைத்தான் ஏறக்குறைய காந்தியும் வந்து ஆத்மராமர் வேறு அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கார். அப்படி ஒரு ராமநாமம் கிடைத்த பிறகு இவர் ஒரு பரவச நிலைக்கு போகிறார். பரவச நிலைக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு அன்கண்ட்ரோலபிள் சுச்சுவேஷன் இருக்கார். அங்கே யாராவது உட்காந்து ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் நோட்டில் எழுதுவாங்க, சில பேர் சாண்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் இது என்ன இது ஒர்க்கு இது அப்படின்னு நோட்டை கிழிச்சு போட்டிருக்கார். ஒரு ஆசிரமங்கிறது வந்து என்ன தான் வந்து அங்கே எல்லாருக்குமான அகாமடேஷன் இருந்தாலும் சில நபர்களுக்கு சில பிரத்யேகமான வேலைகள் கொடுத்துருப்பாங்க. சிலருக்கு நாமம் எழுதுறது, கோடி நாமம் எழுதுறது தான் அவங்களுடைய மீட்சிக்கான ஒரு வழின்னு இருக்கிறபோது அங்கே போய் நோட்டை கிழிக்கிறது வந்து ஒரு அநாகரிகமான செயல். அதனால் அவர் வந்து ஆசிரமத்தை விட்டு கிளம்பு அப்படின்னு பப்பா ராமதாஸ் சொன்னால், அப்போது மாதாஜி கிருஷ்ணாபாய் இருக்காங்க, அவரோட வழித்தோன்றலான சுவாமி சச்சிதானந்தரும் இருக்காங்க. இதெல்லாம் வந்து 1952 நடக்கிற ஒரு விஷயம். அவர் ஆகஸ்ட் எண்டு அல்லது செப்டம்பர் பிகினிங் அப்படின்னு வச்சுக்கலாம் 1952. அப்படி நடக்கும்போது நீங்கள் கிளம்புங்க அப்படின்னும்போது நான் எங்கே கிளம்புறது அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் உனக்கு எங்கே வேணுமோ அங்கே போ அப்படின்னும்போது நான் திருவண்ணாமலைக்கு போகிறேன்னு அவர்கிட்ட ஸ்பான்டேனிட்டியாக வருது. திருவண்ணாமலைங்கிறது ஏன் ஸ்பான்டேனிட்டியாக வருதுன்னா, ஏற்கனவே ரமணரை வந்து சந்திக்கிறார். ரமணரை வந்து சந்திக்கும்போது நான் உங்கள் காலடியிலே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய முதல் திருவண்ணாமலை விஜயத்தின் போது பிரார்த்தனையாக இருக்குது. அப்போது ரமணர் இப்படி இவர் சாஞ்சிக்கிட்டு அதிகமாக பேசுகிறதில்ல சரிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அடிக்கடி யோகிராம் சரத்குமார் அவருடைய நெருங்கிய வட்டத்தில் சொல்லியிருக்கார், இந்த பிச்சைக்காரன் கற்றுக்கொண்ட முதல் வார்த்தை சரி அப்படின்னு. ஸோ ரமணரும் ஏற்கனவே அப்ரூவ் பண்ண இடம் அப்படிங்கிறதால் அவருடைய வேர் திருவண்ணாமலையில் இருக்குது. ரமணர் இல்லாத போது அவர் சரி அப்படின்ட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அங்கே போய் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போது பப்பா ராமதாஸ் சொல்கிறார், கோ அண்ட் பெக் அப்படின்ட்டு. ஆமை பெக்கர் பப்பா அப்படின்னு கேட்குறார். நான் பிச்சைக்காரனா அப்படின்னு கேட்குறார். அவர் எந்த ரிப்ளையும் தரல. ஸோ இது வந்து ஒரு குருவுடைய ஆசீர்வாதம், நீ பிச்சை எடுன்னு. இங்கே பிச்சை எடு அப்படிங்கிறது பொருளோ உணவோ அப்படி இல்லை, அருள் பிச்சைக்காக இன்னும் நீ கொஞ்சம் அந்த தவத்திற்கான மற்ற வேலைகளுக்காக அவர் அனுப்புகிறார். அதற்கப்புறம் 1952 ஆரம்பித்து 1959 வரைக்கும் 7 வருடங்கள் அவர் இந்தியாவை தெற்கிலிருந்து வடக்காகவும் கிழக்கிலிருந்து மேற்காகவும் 7 வருடங்கள் சுற்றியிருக்கார். சுற்றி முடித்து கடைசியாக 1959 அகைன் திருவண்ணாமலைக்கு வருகிறார். அங்கே திருவண்ணாமலையில் தன்னுடைய விஜயத்தை துவங்கி 1959 ஆரம்பித்து 22/2/2001 மகா சமாதி ஆகிற நாள், அதாவது சிவராத்திரிக்கு முந்தைய நாள் வரைக்கும் அவர் அங்கிட்டு தான் இருக்கார். அதனால் பிச்சைக்காரன் அப்படிங்கிறது அவர் குரு அவருக்கு இட்ட பணி, அதனால் அவர் தன்னை பிச்சைக்காரன்னு சொல்லிக்கிறார். யோகிராம் சரத்குமார் திருவண்ணாமலைக்கு வந்த காலகட்டம் தமிழகத்தில் கடவுள் மறுப்பு கொள்கை ரொம்ப தீவிரமாக இருந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. அந்த சமயத்தில் ஒரு நார்த்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு ஹிந்தி பேசுகிறவர். அது இல்லாமல் கடவுளை ஒட்டி இருக்கக்கூடிய இல்லை கடவுள் நாமத்தை எந்நேரமும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படிங்கும்போது அந்த சூழ்நிலையை அவர் எப்படி சமாளித்தார்? அவருக்கு எந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் அங்கே நடந்தது? இது தமிழகத்தின் வரமா சாபமாங்கிறத காலம்தான் சொல்லணும். எல்லா காலகட்டத்திலும் இப்படி ஏதாவது ஒருவர், கிருஷ்ணர் வாழ்ந்த போதே கிருஷ்ணருக்கு எதிராக பவுண்டரிக கிருஷ்ணர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. கிருஷ்ணர் மாதிரியே வேஷம் போட்டு அவருக்கு அகைன்ஸ்டாக பிரச்சாரம் பண்ணார், நான் தான் கிருஷ்ணர்னு டிக்டேட் பண்ணார்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லா காலங்களிலும் இப்படி ஏதாவது நடக்கும். தமிழகத்தில் இந்த மாதிரி கடவுள் மறுப்பு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது 63, 67லலாம் அவர் அங்கே தான் இருக்கார். இப்போ நம்ம பார்க்குற கிழக்கு கோபுரத்துக்கு பின்னாடி இருக்கிற மேற்கு கோபுரத்தில் இந்த பிரகாரம் போய் பாருங்கள்.
மேற்கு கோபுரத்தில் அப்போல்லாம் கார் பார்க்கிங் இருக்கிற இடம், இப்போவும் கார் பார்க்கிங் இருக்கிற இடம். அந்த காலத்தில் கார் பார்க்கிங் ஒரு கொஞ்சம் பேர் அந்த பழைய காலத்து வண்டிகளை வச்சுட்டு இருக்கும்போது ஒரு இரவில் அவர் அந்த பக்கம் பிச்சை எடுத்துக்கிட்டு அப்படி போய் தங்கும்போது அவர் மேலே கார் ஏற்றுவதற்கான முயற்சியும் நடந்திருக்கு. அவர் கொல்லப்பட வேண்டும், ஒரு நார்த் இந்தியன் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காரு, அது தேவையில்லாமல் கடவுளை பேசிட்டு இருக்காருன்ட்டு அவர் மேலே கார் ஏற்றுவதற்கு ஆல்மோஸ்ட் அவரை வந்து செவரோட, அதாவது கோயில் மண்டபத்தோடு சேர்த்து ஜாம் பண்ணுற அளவுக்கான ஒரு முயற்சி நடந்திருக்கு. அந்த முயற்சிகளை மிக நெருங்கிய பக்தர்கிட்ட சொல்லியிருக்கார். அது சில புத்தகங்கள்லையும் ஆங்கில புத்தகங்கள்லையும் ஆவணமாயிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அதை தாண்டி அவர் பிச்சை எடுக்கும் போதெல்லாம் அவர் பலரால் தாக்கப்பட்டிருக்கிறார், அதுவும் நடந்திருக்கு. அப்படி தாக்கப்பட்ட நேரங்களிலெல்லாம் சிவனணைந்த பெருமாள் சடையன் அப்படின்னு ஒரு நபர், அவர் தான் இன்றைய ஆசிரமத்துக்கான விதையாக இருந்திருக்கார். அவர் இல்லைன்னா யோகியை இத்தனை காலம் மனிதர்கள் பார்த்துருக்கவே முடியாது. அவர் வாழ்ந்த 2001 வரைக்கும் கூட அவருடைய உடலை காப்பாற்றிய, அவருக்கான பல சிக்கல்களை கூட இருந்து தடுத்தவர் திருவண்ணாமலையை சேர்ந்த சிவனணைந்த பெருமாள் சடையன். அவர் பல கல்லடிகளிலிருந்து காப்பாற்றியிருக்கார். அதற்கு பிறகு காலப்போக்கில் நிறைய பேர் வராங்க. ஜார்ஜ்னு ஒரு நபர் வராரு, அதுக்கப்புறம் சீனிவாசன் அப்படின்னு ஒரு நபருடைய கூட இருந்தவர் ஒருத்தர் வராரு, ஜெகநாதன். இப்படி பல பேர் வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் நாம் இன்றைக்கி பார்க்குறோம். அதனால் அதை வந்து அவர் பெருசாக சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, இந்த தடைகளுக்கு பிறகும் அவர் அங்கே வாழ வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருந்தார். எதுக்காகனா, ஏறக்குறைய ரமணருக்கு பிறகு சேஷாத்ரி சுவாமிகள் தான் ரமணரை கண்டுபிடிக்கிறார், வைரம்னு கண்டுபிடிச்சி அவர் வந்து நம்ம பாதாளலிங்கத்திலேருந்து கொண்டு வரவர் சேஷாத்ரி சுவாமிகள். சேஷாத்ரி சுவாமிகளுக்கு பிறகு ரமணருக்கு பிறகு அங்கே நாம் இப்போ பார்த்துட்டு இருந்த ஒரு கடைசியாக இருந்த ஒரு நபராக யோகிராம் சுரத்குமார் தான் அறியப்படுகிறார். அதுவும் நமக்கான ஒரு பியூட்டி பாருங்கள், இங்கே சேஷாத்ரி சுவாமி, அந்த பக்கத்திலே ரமணாசிரமம், அதெல்லாம் பக்கத்திலேயே நிலம் அமையிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய டிவைன் பிளான் தான். பொதுவாக ஞானிகள் பெருசாக ஒரு பற்று அவங்களுக்கு இருக்காது அப்படிம்பாங்க. பட் யோகிராம் சுரத்குமார் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் திருவண்ணாமலை வீதிகளில் சுற்றிட்டு திரிஞ்சப்போ பாரத் மாதா கி ஜெய், மகாத்மா காந்தி கி ஜெய்ன்னு சொல்லி கோஷம் விட்டுக்கிட்டு அவர் நடந்து போயிருக்கிறதா சில செய்திகள் இருக்குது. ஆமாம், அது என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு நம்ம வந்து அகைன் யோகானந்தரை ரெஃபராக எடுத்துக்கலாம். யோகானந்தர் வந்து காந்தியை சந்தித்திருக்கிறார், கிரியாதீட்சை பெற்றிருக்கார். யோகானந்தர் காந்தியை சந்தித்து இந்த சாத்வீக சத்தியாகிரக முறையில் இந்தியா சுதந்திரம் பெறணும் அப்படிங்கிறதுக்கு பின்னணியில் யோகானந்தர் மட்டும் இல்லை, மகாவதார் பாபாஜிலேருந்து ஒரு பெரிய பரம்பரை வந்து ஒரு கருவியாக பின்னாடி இயங்கியிருக்கு. அரவிந்தரை வந்து சுதந்திர போராட்டத்தில் இருந்தும் பாலகங்காதர திலகர் மாதிரி கொஞ்சம் அக்ரஸிவான பீப்புள்ஸ் வந்து சுதந்திர போராட்டத்திலிருந்து விலக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பல்வேறு குறிப்புகளில் அரவிந்தருடைய குறிப்புகள்லேருந்து நம்ம அறிகிறோம். அப்போது ஒரு டிவைன் பிளான் ஆல்ரெடி தேர். இதை இவன் செய்வான் என்று அவன் கண் விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி இதை இவங்க தான் செய்யணும்னு ஆல்ரெடி ஒரு டிவைன் பிளான் இருக்குது. நம்ம இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஷிரடி பாபாவுடைய ஒரு பெரிய இதனால தான் இந்து முஸ்லீமை கூட அவர் பண்ணார்னு சில குறிப்புகள் இருக்குது, சில ஆதாரங்கள் இருக்குன்றாங்க, சிலர் மறுக்கிறாங்க. அப்போ காந்திக்கு பின்னாடி ஒரு யோகானந்தர், ஒரு கிரியா பாபாஜி பரம்பரை. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து பாரதியாரையும் மீட் பண்ணி அங்கே பேசும்போது அவர் ஆசீர்வாதம் பண்ணுறார். சின்ன பையன் தான் பாரதி, ஆனால் உங்களுக்கு மகாகாளி ஆசீர்வதிக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறார். இப்படி பல்வேறு விஷயங்களில் காந்தி தொடர்பு இருக்கார். இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இவர் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா புத்தகங்களும் படிக்கும்போது அவர் சுதந்திர போராட்ட காலத்தில் 1918 எல்லா விதமான அடக்குமுறைகளையும் பார்த்தவராக தான் அவர் இருந்திருப்பார். அப்போது இதுக்கு யார் மீட்சி அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு தெரிந்தவராக காந்தி இருக்கும்போதும், மேலும் இதன் மூலமாக தான் இது நடக்கணும் போது அதை அவர் சார்ஜ் பண்ணுற வகையில் தான் அதை அவர் பண்ணியிருக்காருங்கிறது மட்டும் இல்லை. அந்த திருவண்ணாமலையில் இருந்த காந்தி சிலைகளுக்கு அக்டோபர் 2ஆம் தேதி அவர் இருந்த காலங்கள் வரை, அதாவது ஒரு ஆசிரமம்லாம் அமைச்சு ஒரு செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி வர அக்டோபர் 2ஆம் தேதி அங்கே போய் மாலை போட்டிருக்கார். அந்த இடத்துல நின்று பாரத் மாதா கி ஜெய்ன்னு ஒரு குரல் விட்டிருக்கார். அப்படின்னா அகிம்சை என்பது பல காலங்கள் பலருக்கு கடத்தப்பட வேண்டும் என்பதுதான் இன்டென்ஷனே தவிர அவருக்கு இந்த கட்சி பிடிக்கல, இந்த கொள்கை பிடிக்கல அப்படிங்கிறத நம்ம அதை எடுத்துக்க முடியாது. உள்ளார்ந்த ஒரு மெசேஜ் இருக்குது. அகிம்சை எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம், அந்த விஷயமும் ஈவன் நீங்கள் காந்தியுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மறுப்பு இதெல்லாம் இருந்தாலும் அவருடைய தேடல் ஆத்மராமனுங்கிற தேடல் வந்து வேற. ஸோ இவர் ஒரு வகையில் அந்த ஆத்மராமனுடைய தேடலோடு கனெக்ட் ஆகிறதால காந்தி அவர் பண்ணார். அது அவர் ஐக்கானாக அவர் கொண்டாடலை. அவர் தனக்கு சமகாலத்தில் இருந்தவர் தன்னுடைய நாட்டுக்கு. ஏன்னா தொடர்ந்து யோகிராம் சுரத்குமார் பல இடங்களில் சொல்லியிருக்காரு,
இந்த தேசம் நன்றாக இருப்பதற்கு காரணம் இது வந்து ஞானிகளுடைய விளையாட்டு திடல்னு வரும். திஸ் இஸ் த பிளே கிரவுண்ட் ஃபார் ஞானிஸ். இந்தியா என்பது ஞானியர்களுடைய விளையாட்டு திடல். இந்த விளையாட்டு திடலில் பல பேர் இருந்திருக்காங்க. இங்கே நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் பிறகு இமாலயத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஞானியின் செயல்கள் இருந்திருக்குன்னு அவரே டாக்குமெண்ட்டாகவும் பேசியிருக்காரு. நிறைய பேர் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது காந்தியை நம்ம அப்படி பார்க்க முடியாதுங்கிறது என்னுடைய புரிதல்.